வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். கேடிஎம்மோட அந்த ஒரு 160cc மோட்டர் சைக்கிள்ன்றது நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆக போகுதுன்ற நியூஸ்ன்றது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக பரவிட்டு வருது. அது உண்மையானு கேட்டிங்கன்னா ஆமாம், நிச்சயமாகவே லான்ச் ஆக தான் போகுது. அந்த வெஹிக்கிள் லான்ச் ஆனால் எது மாதிரி ஸ்பெக்கோட வரும், ப்ரைஸிங் எந்த ரேஞ்சில் இருக்கும், எந்த வெஹிக்கிளுக்கு காம்படிட் கொடுக்கும், மெயினாக இந்த வெஹிக்கிள் ஒரு நல்ல ப்ராடக்டாக இருக்குமா இல்லையான்றதை காலம் சொல்லும். பட் நம்ம ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுவோம். ஓகேவா? சரி, ஓகே. வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி சின்ன நெக்ஸ்ட் அந்த கிளட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் பண்ணி நாட்டபிள் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு விஷயம், இந்த கேடிஎம்மோட 160cc மோட்டர் சைக்கிள்ஸ் மேலே எல்லாருக்கும் ஹைப் அதிகமாகிற ஒரு ரீசன் என்னென்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், இது வந்து கேடிஎம்மோட ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட், அது இல்லாமல் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் வரும்ன்ற ஒரு விஷயத்துக்காக தான். பட் ஆனால் அது உண்மையாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, அதான் அது வந்து பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தளவுக்கு அது வந்து பாசிபிள் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு கேடிஎம்மில் 125 சீரீஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு தான் நம்மளுக்கு இப்போ இந்த ஒரு வெஹிக்கிளை லான்ச் பண்ண போகிறாங்க. நம்மளுக்கு இந்த ஒரு 125ஓட ஆன் ரோட் ப்ரைஸிங்கே உங்களுக்கு 2.2 lakhs கிட்ட ஆன் ரோடு வருதுன்றப்ப இந்த ஒரு ப்ரைஸிங்கே வந்து ஆல்மோஸ்ட் ஹைக்கு தான். சொல்லப்போனால் இந்த ஒரு 160cc வெஹிக்கிள் லான்ச் ஆனால் எந்த வெஹிக்கிள்ஸுக்கெலாம் காம்படிட்டராக இருக்குன்னு பார்த்தோன்னா Yamaha MT-15 அண்ட் Yamaha R15. இதுதான் என்னை பொறுத்தளவுக்கு இந்த வெஹிக்கிளுக்கு ஒரு மெயின் காம்படிட்டரு. இந்த ப்ரைஸிங் அதான் 125cc இந்த ப்ரைஸிங்கை மீட் பண்ணிடுது. ஆல்மோஸ்ட் நம்ம MT-15 அண்ட் நம்ம R15ஓட ப்ரைஸிங் கிட்ட வருதுன்றப்போ ஒரு 160cc மோட்டர் சைக்கிள் வருதுன்றப்போ அது இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு இன்ஜின் ஸ்பெக்கோட வரும். பெட்டரான நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு 125ல கொடுக்கறத விட இந்த இடத்துல பெட்டராக கொடுப்பாங்கன்றப்போ ப்ரைஸிங்கும் அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்படின்றப்போ ப்ரைஸிங் விஷயத்தில் எனக்கு தெரிஞ்ச அந்த அளவுக்கு கேடிஎம்மோட வெஹிக்கிள்ஸ் எப்போதுமே கம்ஃபர்டபுளாக இருக்காது. இந்த இடத்துலையும் அதே நிலமை தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கடுத்து நம்மளுக்கு இன்ஜினோடைய அந்த ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ஒரு புது 160cc இன்ஜினை இந்த இடத்துல நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க. அது இல்லாமல் கேடிஎம்னு வரும்போது அந்த இடத்துல நம்மளுக்கு பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அதை மாதிரி விஷயத்தில் ப்ராப்ளம் இருக்க போகிறதுலன்றதுல நிச்சயமாக ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். ஏன்னா பெட்டரான ஒரு பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு ப்ரீமியமான பிராண்டு நம்மளுடைய கேடிஎம். இந்த ஒரு கேடிஎம் பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ்ன்றதையும் தாண்டி இன்னும் ஒரு சில விஷயங்கள் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதில் முதலான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா அந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு ரைட் குவாலிட்டி. அதான் ரைட் குவாலிட்டினா உங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஃபேமிலி எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செகண்ட் திங் தான். அவங்கள பொறுத்தளவுக்கு வெஹிக்கிள் ஓட்டுறதுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியாகவும் நல்ல ஒரு ஸ்டடியான ஒரு ரைட் குவாலிட்டியும் கொடுக்கணும். அது இல்லாமல் பிரேக்கிங்கும் இந்த வெஹிக்கிள்ஸில் உங்களுக்கு பக்காவாக இருக்கும். ஓவராலாக ஒரு ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிளுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை, 3 விஷயம். அது என்னென்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், அது எப்போதும் கேடிஎம் வெஹிக்கிள்ஸில் இருக்கும். செகண்ட் திங் பிரேக்கிங். அதான் நம்ம எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் அதை நிறுத்தணும் இல்லைங்களா, அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிரேக்கிங் இருக்கணும். அதுக்கடுத்து தேர்ட் திங் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற ஒரு நல்ல ஒரு ஹேண்டலிங்கும் தேவை. இந்த 3 முக்கியமான விஷயங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் மோட்டர் சைக்கிளுக்கு தேவை. அது 3மே எப்போதுமே நம்ம கேடிஎம்மோட வெஹிக்கிள்ஸில் இருக்கும். அதனால தான் அவங்களுடைய ஸ்லோகனை ரெடி டு ரேஸ்ன்ற மாதிரி வச்சுருக்காங்க. அதை மாதிரி ஒரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஒரு 160cc மோட்டர் சைக்கிளில் தான் இந்த ஒரு வெஹிக்கிள் லான்ச் ஆகும். அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, இந்த ஒரு 160cc செக்மெண்ட்டில் இந்த ஒரு வெஹிக்கிள் லான்ச் ஆகுதுன்றப்ப நிச்சயமாக இதுதான் இந்த செக்மெண்ட்லேயே ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு மோட்டர் சைக்கிளாகவும் இருக்கும். பட்னா நம்மளுக்கு ஃபியூல் எஃபிஷியன்சி கொஞ்சம் லாஸ் ஆக தான் செய்யும் கேடிஎம். அது எப்போதுமே நேச்சர் தான். சரி, ஓகே. ப்ரைஸிங் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 2,35,000 ஆர் ஒரு 2,35,000 தான். 30 to 35 இதை மாதிரி ரேஞ்சுக்குள்ளே வரும்ன்றது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். மேபி கம்மியாக பண்ணாங்கன்னா அது சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும். பட் இதுவும் 2.5 ரேஞ்சு கிட்ட போச்சுன்னா அது நிச்சயமாக நல்லா இருக்காதுங்க. ஏன்னா அதே செக்மெண்ட்டில் இன்னும் கூட கொஞ்சம் போனீங்கன்னா 200 இருக்குன்ற மாதிரி அது ஒரு மாதிரி மார்க்கெட்டே ஒரு கொலாப்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் 2.5 சம்திங்லாம் போகுது. ஏன்னா நம்மளுக்கு 200 வந்து 2,49,000 சம்திங் நினைக்கிறேன். அப்படின்றப்ப அது வந்து 2.5, இது வந்து ஒரு 2.3 அதை மாதிரி ரேஞ்சு கிட்ட வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரி, அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ புதுசாக லான்ச் ஆக போகிற இந்த கேடிஎம்மோட 160cc மோட்டர் சைக்கிள்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் படிங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பை. See you later.